வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். எழுக எழுகவே இறைவன் காணவே, எழுக எழுகவே இறைவன் காணவே, இனிமை ததுமையின் இசையில் இசைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை மறந்து வாழுவோம், சுகம் நிறைந்து மலர்ந்த வாழ்வை மகிழ்ந்து வாழுவோம். சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை மறந்து வாழுவோம், சுகம் நிறைந்து மலர்ந்த வாழ்வை மகிழ்ந்து வாழுவோம். ஆனந்தம் காணவே அவரிலே கூடுவோம், இருக்கரங்கள் விரித்தவர் அழைக்கும் இறைவன் குரலை தேடி. ஆனந்தம் காணவே அவரிலே கூடுவோம், இருக்கரங்கள் விரித்தவராய் அழைக்கும் இறைவன் குரலை தேடி. வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, நான் உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்தேன், உமது மீட்பில் என் இதயம் அக்களித்தது. எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5,
இறை திருவசனங்கள் 1-8 முடிய. உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே, எனக்கு அவை போதும் என சொல்லாதே. உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. எனக்கு எதிராய் செயல்படக்கூடியவர் யார் என சொல்லாதே. ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார். நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என கூறாதே. ஆண்டவர் பொறுமையுள்ளவர். பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவம் மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே. அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளன. அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும். ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே. நாட்களை தள்ளி போடாதே. ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும். அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய். முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே. பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயன் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தியான பாடல் பதிலுரை பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழிவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமாக்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 41 முதல் 50 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக் கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள்.
நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுடையவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விடச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விடச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறை ஆட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள், ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. அருள் வழங்கும் அன்பின் இறைவா, முழுமனதோடு உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதனை செய்கின்றோம். இந்த நாளை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளின் வார்த்தைகளை ஆர்வத்தோடு கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய திருமுன்னிலையிலிருந்து ஆண்டவரே உமது அருளுக்காக ஜெபிக்கிறோம். உமது மேலான வழி நடத்துதலும் பாதுகாப்பும் எங்களை எப்பொழுதும் உமது அரவணைப்பில் வைத்து வழி நடத்துகிறது. எத்தீங்கும் எங்களுக்கு நெருங்காமல் இருக்க ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி என பாதுகாத்தருளும். உம்முடைய அருள் உதவியால் இந்த நாளில் நன்மைகள் பல செய்ய, ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பு செய்ய, இரக்கமுள்ளவர்களாய் வாழ, உண்மை நீதி நேர்மைக்கு ஏற்ப நடக்க ஆண்டவரே எங்களை ஆசிர்வதியும். எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும். எங்கள் தொழில் வியாபார முயற்சிகளை ஆசிர்வதியும். எங்கள் பயணத்தை ஆசிர்வதியும். நாங்கள் செய்கிற எல்லா முயற்சிகளில் ஆண்டவரே எங்களோடு உடனிருந்து எங்களுக்கு நன்மையானவற்றை தந்து நாங்கள் உமது சாட்சியாய் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமீன். உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே, அவை எனக்கு போதும் எனச் சொல்லாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு முதியோர் இல்லத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஒன்று எனக்கு கிடைத்தது. அந்த முதியோர் இல்லத்தில் அங்கிருக்கிற பெரியவர்களை எல்லாம் சந்தித்து பேசிக்கொண்டிருந்தேன். அப்படி பேசும்போது ஒருவர் சொன்னார், ஃபாதர், எனக்கு வசதிக்கு குறைவில்லை. என்னுடைய வாழ்நாளில் ஓடி ஓடி சம்பாதித்தேன், நிறைய சொத்து சேர்த்தேன், செல்வம் எனக்கு இருந்தது. இந்த சொத்து செல்வம் பணத்தினால பல பேரை நான் பழித்து கொண்டேன். பல பேரிடத்தில் எனக்கு மன விரோதம் இருந்தது. குறிப்பாக என்னுடைய அண்ணன் தம்பி கூடவே எனக்கு சண்டை. அவங்க கூடவே நான் பேச மாட்டேன். எங்க உடன் பிறந்த மற்றும் உற்றார் உறவுகளோடு எல்லோரிடத்திலும் பகைமை உணர்வு. அக்கம் பக்க வீட்டில் கூட நிம்மதியாக நாங்கள் இருந்ததில்லை. பணம் இருந்தது, வசதி இருந்தது, சொத்து இருந்தது. ஆனால் இப்படி எல்லா இடத்திலும் பகைமையை உருவாக்கி வைத்திருந்தேன். என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு 2 பிள்ளைங்க. என் மனைவி இறந்து விட்டால்
இந்த 2 பிள்ளைங்களும் நல்லா வளர்ந்து அந்த சொத்தை பிரித்து எடுத்துக்கொண்டு அவங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க. என்ன இந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுருக்குறாங்க ஃபாதர். இதை நினைக்கும் போது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நிறைய நாள் தூக்கம் வர மாட்டேங்குது, அழுகையா வருது அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் என்னோடு பேசி கொண்டிருந்தார். அந்த பெரியவங்களுக்கெல்லாம் உணவு அளித்து விட்டு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்வதற்காக நான் போயிருந்தேன். அப்பொழுது நடந்த நிகழ்வு இது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்தை பாருங்கள். எவ்வளவு அற்புதமான அறிவுரைகளை ஆண்டவர் வழங்குகிறார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில், நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அற்புதமான இறைவார்த்தை பகுதி இது. உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே. பல நேரங்கள் நம்முடைய நம்பிக்கை எது? பணம், சொத்து, பதவி, செல்வம், அதிகாரம், இவற்றின் மேலதான். இறைவார்த்தை தெளிவாக சொல்கிறது, உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே, அவை எனக்கு போதும் என்று சொல்லாதே. பணம் இருந்தா நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், பணம் இருந்தா யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கிடுவேன், எதை வேண்டுமானாலும் நான் விலை பேசி விடுவேன் என்று சொல்லாதே. உன் நாட்டங்களுக்கும் வலிமைகளுக்கும் அடிமையாகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. சில நேரங்களில் மனசு சொல்லும், இதை செய், அதை செய், இப்படி வாழ், அப்படி வாழ், மனம் போன போக்கில் நீ இரு, உன் மனம் விரும்பியதை செய். ஆசைகள் தூண்டும், அப்படி நீ நடந்து விடாதே. எனக்கு எதிராய் செயல்படக்கூடியவர் யார் என சொல்லாதே. என்கிட்ட தான் வசதி இருக்கே, அதிகாரம் இருக்கே, பணபலம் இருக்கிறதே, எனக்கு எதிராக யார் இருக்கிறார் என்று சொல்லாதே. ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார். நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என கூறாதே. இப்ப இது ஒரு ஆணவ போக்கு. இன்றைக்கு இந்த ஆணவ போக்கு அதிகமாக பெருகிக் கொண்டே இருப்பதை பார்க்கலாம். பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் என்ன நேரடியாக வந்து தண்டிக்க போறாரா? நான் பாவம் செய்கிறேன், நான் தப்பு செய்கிறேன், துரோகம் செய்கிறேன், அதனால எனக்கு என்ன பெருசாயிடுச்சு, ஆண்டவர் என்ன தண்டிச்சிட்டாரா? என் குடும்பம் என்ன இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதா? ஒண்ணுமே ஆகலையே அப்படின்னு இருமாப்பா சொல்லாத, இருமாப்பான திமிர் பிடித்த வார்த்தைகளை பேசாதே. ஆண்டவருடைய வார்த்தை இது. பாவத்திற்கு மேல் பாவம் செய்யும் அளவிற்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே. அப்ப பாவம் செய்யும் போது நாம் மிகுந்த அச்சத்திற்குள்ளாக்கி பாவ மன்னிப்பு பெற வேண்டும். ஒருவர் மற்றவரின் மீது இரக்கம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ வேண்டும். உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மாறாக மனம் போன போக்கில் ஊதாரித்தனமாக நினைத்ததை செய்து கொண்டு யாருக்கும் அடங்காமல் நாம் வாழக்கூடாது என்கிற அறிவுரையை அற்புதமாக சொல்லுகிறது இன்றைய நாளின் முதல் வாசகம். அன்பிற்குரியவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட செயல்களில் நாம் ஈடுபடுகிறோம் என்றால், கிறிஸ்தவ நம்பிக்கை உடையவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பில் பங்கு பெற விரும்புகிறவர்கள், இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர்கள், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், இறை வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் கண் பாவத்தில் விழுந்தால் உங்களுடைய கண்ணை பிடித்து எறிந்து விடுங்கள். உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்குட்படுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கை பாவத்தில் விழச் செய்தால் அந்த கையை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புக்குள், அந்த நெருப்புள்ள நரகத்திற்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுடையவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. இந்த இறை வார்த்தைகளை பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்குது.
இல்லையா? கை பாவத்தில் விழுந்தால் கையை வெட்டிடு, கண் பாவத்தில் விழுந்தால் கண்ணை பிடுங்கி எறிந்து விடு, கால் பாவத்தில் விழுந்தால் காலை வெட்டி விடு. இந்த உலகத்தில் இருக்கிற பாதி பேர் கை கால் கண் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் இந்த இறை வார்த்தையின்படி. அப்படி என்றால் என்ன என் அன்பிற்குரியவர்களே? பாவத்தை குறித்த அச்ச உணர்வு, பய உணர்வு நமக்கு வேண்டும். பாவம் செய்துவிட்டால் உடனடியாக அந்த பாவத்திற்குரிய மன்னிப்பு பெறுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்று கடவுளுடைய இரக்கத்தினால் தூய்மையான பரிசுத்தமான புனித வாழ்வு வாழ வேண்டும் அன்பிற்குரியவர்களே. இது எளிமையான காரியம் அல்ல, சிரமம்தான். ஆனாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் இத்தகைய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். அன்பு நிறைந்த வாழ்க்கை, இரக்கம் மிகுந்த வாழ்க்கை, உண்மை நீதி நெறிமிக்க வாழ்க்கை வாழ்கிற போதுதான் நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று கிறிஸ்துவின் சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். அத்தகைய சாட்சிக்கான அழைப்பு தான் இந்த நாளினுடைய இறை வார்த்தை. செவி கொடுப்போம், இறைவனின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்பிற்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாக்கும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம்.
மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு நுழைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சொட்டம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சொட்டம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. மெழுகாகிறேன் திரியாகவா, மலராகிறேன் மனமாகவா. மெழுகாகிறேன் திரியாகவா, மலராகிறேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன், உம்மில் அகமகிழ்ந்து அக்களிப்பேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுளுடைய இறையாசீரை நிறைவாக நாமும் நம் குடும்பமும் பெற்றுள்ளவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா, உம் திருப்பெயர் மேலானது. இறைவா, உம் திருப்புகழ் மேலானது. இறைவா, உம் திருப்பெயர் மேலானது. இறைவா, உம் திருப்புகழ் மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம்.